ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சனில் இருக்க இந்த மாதிரி ஒரு விடாப்பிடியான ஃப்ளோரில் இருக்க அழுக்கை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம மிஸ்டர் மசில் அண்ட் சிஃப் இந்த மாதிரி க்ரீம்ஸ் எல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து சிஃப்பும் ஒரு லோக்கல் பிராண்டும் பார்க்கலாம். ஸோ இந்த லோக்கல் பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா 500 ml 110 ரூபா. சிஃப் பார்த்திங்கன்னா 250 ml 100 ருபீஸ், அதாவது 99 ருபீஸ். ஸோ கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி ரேட்டு சிஃப் காஸ்ட்லியாக இருக்குது. பட் இது க்ளீன் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ளோரில் இருக்க அழுக்கை வந்து 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஒரு சைடில் வந்து நான் இந்த டீக்ரீசரை இது வந்து ஃபுல்லாக நிறைய அடித்து விடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சூப்பர் மார்க்கெட்டில் கவுண்டர் டாப்பில் இருந்தது தான். ஸோ இது வந்து இப்போ காஸ்ட் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கினோம். இது எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இன்னொரு சைடில் வந்து சிஃப்பை நல்லா கொஞ்சம் லேவிஷாக அப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் க்ரீஸ் கிடையாது. இது வந்து ரொம்ப நாளாக நல்லா சேர்ந்து ஒரு விடாப்பிடியான ஒரு பிசுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இது வந்து ஒரு ஏதாவது கத்தி அந்த மாதிரி வச்சு சொரன்னா தான் வருன்ற அளவுக்கு இருக்கிறது. இது எந்த எஃபர்ட்டுமே இல்லாமல், ஸ்க்ரப்பர் போடாமல், டைல்ஸுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இது எந்த அளவுக்கு இந்த 2 க்ரீம்ஸ்லையும் எஃபெக்டிவாக எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் 1/2 அன் ஹவர் நல்லா திரும்பவும் இன்னொரு தடவை க்ரீமும் போட்டு ஸ்ப்ரேவும் அடித்து நல்லா ஊற விட்டுருக்கேன். ஸோ எல்லாமே வந்து 1/2 அன் ஹவருக்கு மேலே நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த லோக்கல் பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் லேயரில் இருக்கிற பிசுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாவே கரைஞ்சிருக்கு. நல்லா இப்போ பாருங்கள், நல்லா தெரியும் உங்களுக்கு. பட் அந்த உள்ளே இருக்க அந்த ஸ்ட்ராங்கான அந்த இது வந்து போன மாதிரி தெரியல. ஸோ சிஃப் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது நான் வந்து ஒரு நார்மல் கிளாத் வச்சு தேய்க்கிறேன். இது வந்து அந்த கிளாத்து வச்சு தேய்க்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. பட் தேய்க்கும்போது எல்லா பிசுக்கும் வந்து பக்காவாக க்ளீன் ஆகிடுச்சு, உங்களுக்கு தெரியும். ஸோ இது மொத்தத்தையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சிஃப் சைடு ஒரு சின்ன ட்ராப் கூட அழுக்கு கிடையாது, எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. பட் இந்த லோக்கல் பிராண்டு அந்த ஸ்ப்ரே போட்டது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைல்யூட்டடாக இருந்ததுனால அது வந்து கொஞ்சம் கூட எஃபெக்டிவாக ஒர்க்கே ஆகலை. ஸோ நான் திரும்பவும் இந்த ஏரியாவில் சிஃபே போட்டு க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து திருப்பி வந்து க்ளீன் பண்ணுறேன். ஸோ ஒரு மோர் தேன் 1/2 அன் ஹவர் கிட்ட வந்து இது ஊறிட்டுருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சிஃப் வந்து ரொம்பலாம் பிசுக்கில் ஊற வைக்கணுன்ற அவசியம் கிடையாது, அப்படியே தேய்ச்சாலே வந்து. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்ச உடனே எல்லா பிசுக்கும் வந்துருச்சு. இது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த இதுவை எடுக்கிறதுக்கு சிஃப்லேயுமே. ஸோ இப்போது தொடச்சிட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.